செந்தில தான் காட்டுறாங்க. செந்தில் வந்து மீனா கிட்ட சொல்கிறாங்க, மீனா எனக்கு ஒரு 10,000 பணம் தேவைப்படுது அப்படிங்கும்போது, இவ்வளோதானா இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது, இந்தாங்க ஏடிஎம் கார்டில் தரேன், நீங்கள் போய் 10,000 எடுத்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. எதுக்குன்னு நான் சொல்கிறேன் மீனா அப்படிங்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைங்க, நீங்களே என்கிட்ட இது வரைக்கும் பணம்னு சொல்லி கேட்டதே கிடையாது, நீங்கள் கேட்டதை நினச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, என் கையில் பணம் கிடையாது, அதனால தான் ஏடிஎம் கார்டு தரேன், நீங்கள் போய் எடுத்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. இல்லை நான் என்ன காரணம்னு சொல்லியிருந்தேன், சொன்னால் தான் எனக்கு வந்து கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. சரவணனும் அப்புறமா வந்து மயிலனியும் வந்து அவங்க ஊருக்கு போயிருக்காங்களா, அந்த ரூம் வாடகை வந்து 26,000 ஆனால் வந்து அவங்க 5,000 தானே கட்டியிருக்கிறாங்க அப்படிங்கும்போது, இது கெட்டதுமே வந்து மீனா அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க, 26,000மா இப்படி சொல்கிறீங்களே அப்படிங்கும்போது, ஆமாம் அண்ணி தெரிஞ்சுக்கல போலுக்கு, அவங்க தப்பாக சொல்லிட்டாங்க, அந்த 5,000 அட்வான்ஸில் தான் அவங்க எடுத்துருக்குறாங்க அப்படிங்கப்போ, இது கெட்டதுமே மீனாவுக்கு ரொம்பவே கோவப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அவங்க எவ்வளோ தூரம் இந்த மாதிரிலாம் நம்ம வீட்டில் வாய் பேசிகிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கும் ஒன்றும் தெரியாது, எல்லாம் திட்டம் போட்டு தான் பண்ணியிருக்காங்க, சரி இருங்க நாங்கள் செக் பண்ணி பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து மொபைல் எடுத்து செக் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தாக்கி தெரியுது, ஹனிமூன் பேக்கேஜ் 3 நாளைக்கு 26,000 சொல்லி போட்டிருக்கதும் 5,000 அட்வான்ஸும் அப்படின்னு சொல்லி அவங்க கிளியராகவே போட்டிருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்களா, அப்போ அவங்க வேணும்னு தான் அவங்க இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கும்போது, அப்போ செந்தில் சொல்கிறாங்க, அப்படிலாம் தப்பாக சொல்லாத, ஒருவேளை அண்ணி கவனிக்காமல் இருந்திருக்கலாம் அப்படிங்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க, வீட்டில் எங்களெல்லாம் வந்து எந்த அளவுக்கு கவனிச்சுக்கிட்டு அவங்க மாமாட்ட போட்டு கொடுக்குறாங்க, ஆனால் இது மட்டும் ஒன்று அவங்களுக்கு தெரியாமையாக இருக்கும், அதெல்லாம் அவங்க தெரிஞ்சு தான் பண்ணியிருப்பாங்க. மயிலக்காக்குன்னு சொன்னீங்கன்னா நான் 10 பைசா கூட தரமாட்டேன் சொல்கிறாங்க. அந்த வீட்டில் வேறு யாருக்குனாலும் நான் உதவி பண்ணுவேன், என்கிட்ட பணம் இல்லைனா கூட நான் நகையை கூட கொடுத்துருவேன், ஆனால் அவங்களுக்கு மட்டும் நான் 10 பைசா கூட தரமாட்டேன், நான் ரூபாயும் தர மாட்டேன், ஒன்றும் தர மாட்டேன், பேசாமல் இங்கேருந்து போங்க, வேணா மாமா கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லவும், என்ன மீனா நீ இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கிற, அங்கே பாவம் அண்ணன் பாவம்ல அப்படிங்கும்போது, மாமா பாவம் தாங்க, ஆனால் மயிலக்காக்கு நான் கொடுக்க மாட்டேன், சப்போஸ் இந்த விஷயம் வந்து நாளைக்கு மாமாவுக்கு தெரிஞ்சதுன்னா என்ன சொல்லுவார், உன் பண திமிரில் வந்து நீ எனக்கு தெரியாமல் கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு என்ன தான் போட்டு திட்டுவார், அப்போ நீங்கள் எல்லாரும் பேசாமல் வாயை மூடிட்டு தான் இருப்பீங்க, அதனால் நான் கொடுக்க மாட்டேன்பா, வேணும் அந்த விஷயத்த வந்து மாமா கிட்ட சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. செந்திலும் சோகத்தோடு வராங்க, என்ன பண்ணதுக்குன்னே தெரியலன்னு வரும்போது கோமதி கேட்குறாங்க, என்னடா என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பழனி அங்கே வந்துருந்தாங்க. என்னது 2 பேரும் அங்கே இருந்திருக்கிறீங்க, அவள் கடையில் யாரும் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, கடையில் மாமா இருக்காரு அப்படிங்கிறாங்க. என்னடா என் புருஷனை ஒத்தையில் விட்டுட்டு 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது, நாங்களே மாமாட்ட பொய் சொல்லிட்டு தான் வந்திருக்கிறோம், ஒரு டெலிவரி கொடுக்க போகிறோன்னு சொல்லிட்டு பொய் சொல்லிட்டு வந்திருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. என் புருஷனை நல்லா நீங்கள் ஏமாத்துறீங்களா அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்கும்போது, ஆமாம் ஆமாம் மச்சானை ரொம்ப ஏமாத்திர முடியும் அப்படிங்கிறாங்க. சரி நீங்கள் எதுக்கு தான் வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்போ வந்து சொல்கிறாங்க பழனி, அக்கா நீ ரொம்ப நல்லா இருக்கியா அக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா ரொம்ப ஓவராக தான் ஐஸ் வச்சுக்கிட்டு இருக்கிற, உனக்கு ஏதாவது காரியம் ஆக வேண்டியது இருக்குது அப்படிங்கும்போது, ஆமாக்கா எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே மீனா வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ செந்தில் சொல்கிறாங்க, மீனாவுக்கு விஷயம்லாம் தெரியும், மாமா வேற புரிஞ்சுக்காம இந்த பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, மாமா வா மாமா நம்ம போயிடலாம் அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் பேசாமல் இருடா அப்படின்னு பழனி சொல்லிட்டு, அக்கா அக்கா எனக்கு பணம் தேவைப்படுது அப்படிங்கும்போது, என்ன படம் பார்க்க தானே வேணும், 200 அங்கே மளிகை சாதனம் டப்பாவில் வச்சுருக்கேன் பாரு, ஒரு 100 எடுத்துகிட்டு அப்படிங்கிறாங்க. 100 100 வச்சு நான் என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கிறாங்க. அப்போ உனக்கு எவ்வளோ தான் வேணும் அப்படிங்கும்போது, 10,000 வேணுங்க அப்படிங்கிறாங்க. என்னடா 10,000? 10,000 நான் எங்கே போகிறதுக்கு, சரி உனக்கு அவ்வளோ ரூபாய்க்கு என்ன அவசியம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லைக்கா என் ஃப்ரெண்டு வந்து கால் உடஞ்சி கிடக்குறான், அவனுக்கு தான் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே மீனா சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ கோமதி சொல்கிறாங்க, ஐயோ என்கிட்ட ரூபாய் இல்லையாடா, அப்போ நான் என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கும்போது, அதான் மாமா வந்துட்டு கத்தையாக ரூபா கொடுத்து வச்சுருக்கிறாரு, அதுலேருந்து ஒரு 10,000 எடுத்து கொடு அப்படிங்கிறாங்க. டேய் உங்கள் மாமா பற்றி தெரிஞ்சுமா இந்த மாதிரி கேட்டுட்டு இருக்கிற, அவர்கிட்டலாம் வந்து நான் ரூபா எடுக்க முடியாது, ஏதோ என்கிட்ட இருந்தால் கூட நான் தந்துருப்பேன், அதுவும் 10,000க்கு நான் எங்கே போகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே செந்தில் வந்து வா மாமான்னு செந்தில் வந்து பழனிக்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன மாமா புரியாமல் நீங்கள் பாட்டுக்கு பேசிகிட்டே இருக்கிறீங்க, எல்லா விஷயம் மீனாக்கு தெரியும் மாமா அப்படிங்கிறாங்க. என்னடா நீ சொல்லிட்டு இருக்கிற, நீ ஃபஸ்ட்டே சொல்ல வேண்டியதானே அப்படிங்கும்போது, நான் தான் ஒன்று வாங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு தானே இருந்தேன், ஆனால் நீங்கள் கொஞ்சம் கூட கேட்காம நீங்கள் பாட்டுக்கு அம்மா கிட்ட சொல்லி அளந்து விட்டுட்டு இருந்தீங்களே அப்படிங்கும்போது, ஐயையோ மீனாவுக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சு போச்சுதா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போதே அங்கே கதிர் வராங்க. என்னடா ஏதாவது ரூபாலாம் ரெடி பண்ணினியா அப்படின்னு பழனி கேட்கும்போது, எங்க மாமா 10,000 இருக்குது அவ்வளோதான், நீங்கள் ஏதாவது ரெடி பண்ணினீங்களா அப்படிங்கும்போது, நீயாவது ஒரு 10,000 ரெடி பண்ணுன, எங்களால் ஒரு 10 பைசா கூட ரெடி பண்ண முடியலையாடா அப்படிங்கிறாங்க. இப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே பாண்டியன் ஃபோன் பண்ணுறாங்க செந்திலுக்கு. என்னடா 2 பேரும் எங்கே இருக்கிறீங்க, கடையில் மாமா மட்டும் தான் இருக்கிறாங்க, 2 பேரும் என்ன ஊரை சுற்ற போயிட்டீங்களா அப்படிங்கும்போது, அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பா டெலிவரி கொடுக்கறதுக்காக வந்தோம் அப்படிங்கிறாங்க. சரி சீக்கிரமாக வந்து சேருங்க, 10 நிமிஷத்துக்குள்ளே வராமல் ஊரை சுற்றிட்டு இருந்தீங்கன்னா தோலை உரிச்சு போடுவோம் பார்த்துக்காங்க அப்படிங்கிறாங்க. அப்போ செந்தில் சொல்கிறாங்க, சரி வாமாமா கடைக்கு போகலாம் அப்படிங்கும்போது, அப்போ கதிர் நானும் வாரேன் அப்படிங்கிறாங்க. நீ எதுக்குடா அங்கே வந்து தேவையில்லாமல் பிரச்சனையை ஏற்படுத்திட்டு இருக்காது அப்படிங்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு
கதிரும் அவங்க கூடயே வந்துருந்தாங்க. அப்போ பாண்டியன் பார்க்குறாங்க, இவங்க 3 பேரும் சேர்ந்தாப்புல வராங்க. ஓஹோ, இவங்க கூட தான் ஊரை சுற்றிட்டு வரீங்களா 2 பேரும் அப்படிங்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை மச்சான், நாங்கள் 2 பேரும் வந்துட்டு இருந்தோம், வர வழியில் கதிர் வந்தான், சரி கடைக்கு வரேன்னு சொன்னால் அவனையும் கூட்டிகிட்டு வந்தோம் அப்படிங்கிறாங்க. சரி சரி 3 பேரும் வந்திருக்கிறீங்க, என்ன பண்ண போகிறீங்களோ தெரியல, சரி கடையை பார்த்துக்கோங்க, நான் போய் சாப்பிட்டுட்டு வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கிளம்பும் போது பார்க்குறாங்க, அவங்க பாக்கெட்டில் வந்து மொபைல் இல்லை. சரிடா, ஃபோனை கடையில் தான் வச்சுருக்கிறேன், கொஞ்சம் எடுத்துத்தாங்க அப்படிங்கும்போது கதிர் வந்து அந்த ஃபோனை தூக்கி ஒழிச்சு வச்சுருந்தாங்க. இது தெரியாமல் வந்து இன்னும் பழனி வந்து ஃபோனை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ பாண்டியன் சொல்கிறாங்க, ஃபோன் அங்கே தானே வச்சேன், வேறு எங்கே போகலை அப்படிங்கிறாங்க. ஒருவேளை சார்ஜ் எதுவும் போட்டிருக்கீங்களா அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா அப்படிங்கிறாங்க. ஒருவேளை வீட்லேயே வச்சுட்டு வந்துருப்பீங்களா அப்படின்னு செந்தில் கேட்கும்போது, டேய் அந்த ஃபோனில் இருந்தானே உங்களுக்கு நான் பேசினேன், அப்புறம் எப்படி நான் வீட்டில் வச்சுருப்பேன் அப்படிங்கிறாங்க. சரிப்பா, எங்கே போயிருக்காது, இங்கே தான் இருக்கும் அப்படிங்கவும், சரிடா தேடி வைங்க, நான் போய் சாப்பிட்டுட்டு வந்துடுன்னு சொல்லிட்டு பாண்டியன் கிளம்பி போயிருந்தாங்க. அப்போ பழனி சொல்கிறாங்க, ஒருவேளை உங்கள் அப்பா குடனில் வச்சுருக்கலாம், நான் போய் தேடிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. செந்தில் சொல்கிறாங்க, இந்த ஃபோனில் இருந்து ஒரு ஃபோன் அடித்தாலே எங்கே இருக்குன்னு தெரிஞ்சு போயிடும், அது கூட நான் மறந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் வந்து ஃபோன் பண்ணுறாங்க. பார்த்தோம்னா கதிரோட பாக்கெட்டில் தான் ஃபோன் இருக்குது. இதை பார்த்ததுமே செந்தில் அதிர்ச்சி அடைகிறாங்க. நீ எதுக்கடா அப்பாவோட ஃபோனை எடுத்து வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்பாவோட ஃபோனில் ரூபா இருக்கும்ல, சரவணனுக்கு அனுப்புறதுக்கு தான் எடுத்து வச்சு அப்படிங்கிறாங்க. ஓஹோ, அப்போ இந்த பிளானில் தான் நீ வந்திருக்கிறீ அப்படிங்கும்போது, ஆமாம் இந்த பிளானில் தான் நான் கடைக்கு வந்தேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே செந்தில் சொல்கிறாங்க, வேண்டாம் கதிர், நீ தப்பு பண்ணுற. இப்போ கதிர் வந்து இவங்க பேசிகிட்டே இருந்தாலும் அவர் வந்து ஃபோன்லேருந்து 10,000 சரவணனுக்கு அனுப்பி விட்டுருந்தாங்க. அப்போ செந்தில் சொல்கிறாங்க, டேய் இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணி வச்சுருக்கிறேன், நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல அப்படிங்கும்போது, போனா உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே நான் 10,000 அனுப்பி விட்டுட்டேன், 11,000 அனுப்பணும் அப்படின்னு சொல்லவும், டேய் வேண்டாண்டா, திரும்பவும் நீ அனுப்பி விட்றாதடான்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை வந்து வாங்கிடுறாங்க. இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது பழனி எங்கே வராங்க. டேய் ஃபோன் இங்கே தான் இருந்துச்சா, எங்கிட்ட ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கக்கூடாது, நான் பாட்டுக்கு அங்கே தேடிக்கிட்டு இருந்தேன்னு அப்படிங்கிறாங்க. அடுத்தது கதையில் சொல்கிறாங்க, 1000 கம்மியாக அனுப்பி விட்டுட்டேன், நான் போய் கல்லாப்பட்டியில் போய் 1000 எடுத்துகிட்டு போகிறேன் அப்படிங்கிறாங்க. இது கேட்டதுமே செந்திலும் பழனி அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ செந்தில் சொல்கிறாங்க, வேண்டாம் செந்தில் கதிர், நீ தப்பு பண்ணாத, அப்பாவுக்கு தப்புக்கு மேலே நீ தப்பு பண்ணிட்டு இருக்கிற, ஏற்கனவே 10,000 அனுப்பி விட்டுருக்குற, வேண்டாம் அப்படிங்கும்போது பழனி இதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. பழனியும் செந்திலும் ரொம்பவே பயத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. கதிர் வந்து இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணிட்டு போயிட்டான், இப்போ மச்சான் வந்தாருன்னா என்ன பண்ணதுக்கோ தெரியல, 1000 காணலைன்னு சொல்லுவார், நம்ம 2 பேர் தான் இருந்துட்டு இருக்கிறோம், கதிரும் வந்துட்டு போயிருக்கிறான், 10,000 ஃபோனில் வர வந்து அனுப்பி விட்டுருக்குறான், அடுத்தது என்ன நடக்க போதோ தெரியலன்னு சொல்லிட்டு பழனியும் ரொம்பவே வந்து திகைச்சு போய் நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன மாப்பிள்ளை இவ்வளோ பெரிய தப்பு பண்ணி வச்சுட்டானே, இப்போ என்ன பண்ணதுக்கோ தெரியல அப்படிங்கும்போது, அப்போ செந்தில் சொல்கிறாங்க, ஆமாம் மாமா எனக்கு பயமாக இருக்குது, என்ன நடக்க போதோ தெரியல, அப்பா வந்தாக்கி அப்பாவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சுன்னா அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. மைண்ட் பண்ணின தப்பால் இப்போ இவ்வளோ பிரச்சனையில் வந்து எல்லாருமே மாட்டியிருக்கிறாங்க. அதுவும் கதிர் தான் வந்து பெரிய பிரச்சனையில் மாட்ட போகிறாரு. மயிலோட அம்மா வந்து இப்போ பாக்கியம் வந்து ஃபோன் பண்ணுறாங்க மயிலுக்கு, என்ன மயில் ரூமுக்கு வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, மயில் ஆமாம்மா ரூமுக்கு வந்தாச்சு அப்படிங்கிறாங்க. ரூபாய் எப்படி கட்டினீங்க அப்படிங்கும்போது, கதிர் தம்பி தான் ரூபாய் அனுப்பி விட்டாரு அப்படிங்கிறாங்க. பார்த்தியா நான் சொன்ன பார்த்தியா, எப்படியாவது மாப்பிள்ளை ரெடி பண்ணிடுவாருன்னு நீ தான் பயந்துக்கிட்டே இருந்தி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. பாண்டியனுக்கு இந்த விஷயம் வந்து தெரிய வரும்போது கண்டிப்பாக ஒரு பெரிய பூகம்பமே வெடிக்கும்.